ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சொல்லுங்கண்ணா. இப்போயா? சரி வரேன். என்னாச்சுடா? என்ன சொன்னாரு? குரு அண்ணன் உடனே கிளம்பி வர சொல்லுதுடா. சரி மச்சான், பார்த்து போயிட்டு வா. சரிடா. நான் போய்ட்டுறேன். சரிடா. வரேன். ஒர்க்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கடா அண்ணா. என்னடா ஆச்சு? மச்சாடி எந்திரா. சஃபி, யாரோ கதவை தட்டுறாங்க பாரு. மச்சான், செம ஒர்க்குடா. குரு அண்ணன் பெண்ட் எடுத்துட்டாரா. இவன் என்ன இப்போதான் வரான்? அப்போ இவ்வளோ நேரம் என் கூட இருந்தது? சொல்லுங்கண்ணா. கோகுல், ஒரு வேலை ஒன்று பண்ணணும். நான் ஊர்ல இருக்கேண்ணா. ராகுல் எங்க? அவனுக்கு வேற வேலை கொடுத்துருக்கேன். ரொம்ப அர்ஜென்ட்ரா, இன்னைக்கு நைட்டே முடிக்கணும். அப்படி முடிச்சுனாக்கா 10 லட்சம் சிங்கிள் பேமெண்ட். என்னண்ணா சொல்றீங்க? பெரிய அமௌண்டா இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, நம்ம மணல் குவாரி பற்றின முக்கியமான டாக்குமெண்ட் அருள்னு ஒருத்தன்ட்ட மாட்டியிருக்கு. நம்ம பசங்க தான் எவனோ ஒருத்தன் எடுத்து கொடுத்துருக்கான். அவனை கண்டுபிடிக்க சொல்லி ராகுல்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த டாக்குமெண்ட் அந்த அருள் கையில் தான் இருக்குது. நம்ம பசங்க அவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததாக பேசிக்கிறானுங்க. இந்த டாக்குமெண்ட்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. கவர்மெண்ட்ல லீகலா மண் எடுக்கிறன்னு பர்மிஷன் வாங்கிட்டு இல்லீகலா நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குவாரியில எடுக்கிற மண்ணில இருந்து நியூட்ரிஷன்ஸா தனியா பிரிச்சு எடுத்து வெளிநாட்டுக்கு இல்லீகலா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதனால மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் போய் மண்ணே கழிவா மாறுது. நாம கழிவை தான் மண்ணில் கொட்டி மக்க வைப்போம். ஆனா இவங்க மண்ணையே கழிவா கொட்டுறாங்க. இப்படியே போனா நம்ம நாட்டுல எந்த உயிருமே இருக்காது. இந்த டாக்குமெண்ட் ஸ்டேஷன்ல இருந்தா வெளியிறப்ப இருந்த இடமே இல்லாம போயிடும். ஏன்னா இங்க இருக்கிற பாதி பேர் அவங்க ஆளுங்க தான். இன்னைக்கு நைட்டு நீங்க யாருக்கும் தெரியாம மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அவன் அந்த டாக்குமெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி அவனை போடணும். அந்த டாக்குமெண்ட்டை இப்போ கையோட எரிக்கணும். உடனே கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. இப்போயா? நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு நான் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கேன். இந்த டைமில் ஏதாவது மாட்டினா என் பதவிக்கே ஆபத்து. அவனை விடிகிறதுக்குள்ளே போடணும். ஆதாரமே இல்லாமல் பண்ணணும். சரி வரேன். சரி, வைக்கிறேன். என்னாச்சுடா? என்ன சொன்னாரு? குரு அண்ணன் உடனே கிளம்பி வர சொல்லுதுடா.
ஹலோ, சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? பையனை பிடிச்சாச்சுண்ணே. பசங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏய், டாக்குமெண்ட் எப்படி வெளில போச்சு? நல்லது பண்ணலாம் பண்ணிட்டேண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே, இனிமேல் பண்ண மாட்டேண்ணே. நல்லது மட்டும் பண்ண, கடவுளால் கூட முடியாது. அண்ணா இறங்கிட்டேண்ணா. டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா ராகுல் முடிச்சிட்டான். இப்போ நீ என்ன பண்ணுறீன்னா பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கிற சந்துக்கு போ. அங்கே அவன் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கான்ட்டு ஸ்பை ஒருத்தன் சொன்னான். அவன் அசர நேரம் பார்த்து அவனை போட்டுரு. அந்த டாக்குமெண்ட்டை கையோட எரிச்சிரு. வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஒர்க்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கடா அண்ணா. மச்சான், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. ரயில்வே ஸ்டேஷன் போமா? காசுக்காக என்ன வேணா பண்ணிடுவோம்ல. நாம பெரிய தப்பு பண்ணிருக்கோம் மச்சான். என்னடா சொல்ற? ஆமாம் மச்சான், வீரன் நான் பெரிய தப்பு பண்ணுதுடா. மண்ணில் இருக்கிற கனிம வளத்தெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுதுடா. இதனால மண்ணே கழிவாக மாறுது மச்சான். இப்படியே போனால் மண்ணை நம்பி இருக்கிற செடிகளும் இருக்காது, செடிகளை நம்பி இருக்கிற நாமளும் இருக்க மாட்டோம்டா. இந்தியாவே அழிஞ்சிரும் மச்சான். இதை நடக்க விடக்கூடாதுடா. என்னடா, இருந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் என் கையாலே எரிச்சிட்டேன். என்ன பண்ணுறது? நான் சொல்கிறத அப்படியே பண்ணு. ஏய், டாக்குமெண்ட்டை கொடுக்குறான், அவனை அங்கேயே பாத்தீங்கடா. வா மாமே, வா மாமே. தரமான சம்பவம் பண்ணிருக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. இல்லடா, ரொம்ப பெரிய தப்பு பண்றோமோன்னு தோணுது. இப்படிதான் நல்லது பண்ணணும்னு ஒருத்தன் வந்தான், அவனையும் நல்லது பண்ணி படுக்க போட்டிருக்கேன். இப்போ நீ வந்திருக்க. ஏய், அவனை பிடிக்கடா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிராசோ மாறி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிராசோ துரத்துறாங்கடா, ரெடியாரு. வா மச்சான், வா வா வா. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிராசோ மாறி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிராசோ மாறி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு லக்கன டே டே டஸ்க லக்கன டே டே டண்டனக்கா டனக்கனக்கா டே 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 டேய், நீங்க பெரிய தப்பு பண்றீங்கடா. ஆமாண்டா, அண்ணன் தாண்டா எல்லாமே இல்லீகலா பண்றாரு. அப்படி அண்ணனுக்கு குறுக்க யாரு வந்தாலும் வெட்டுவண்டா. மண்ணுல இருந்து சத்த பிரிச்செடுத்தா தப்பா? அப்படி தப்புன்னு சொல்லி எவன் குறுக்க வந்தாலும் வெட்டுவண்டா. இன்னும் 2 மணி நேரத்துல எலெக்ஷன் ரிசல்ட். அடுத்த பதவியே அண்ணன் தான்டா. பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும்டா, இப்ப இல்லீகலா பண்றது அடுத்த லீகலா பண்ணுவோம்டா. இதை தடுக்கிறதுக்கு தான் ஒருத்தன் வந்தான். அவனை போட்டா பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா இப்ப நீ ஆரம்பிக்கிறியா? உன்னையும் போடுறேன்டா. நம்ம கண்ணு மட்டும் போனா இருந்தா அவனுங்களை பேச விட்டு வீடியோ எடுத்துடலாம். நான் சொல்றத அப்படியே பண்ணு. சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிராசோ மாறி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிராசோ மாறி ஜமாக்கிராயா டமாலே
எங்களை அடிச்சு போட்டு போயிட்டாங்கண்ணே. மணலிலிருந்து நியூட்ரிஷியஸை தனியாக பிரித்து வெளிநாடுகளுக்கு இல்லீகலாக ஏற்றுமதி செய்த குரு என்பவர் கைது. இவர் தற்போது நடந்த தேர்தலில் போட்டியிட்டு பாபநாசம் தொகுதியில் முன்னிலை வாய்த்தது குறிப்பிடத்தக்கது. இந்த குற்ற செயலை பிடிக்க பல ஆவணங்களை சேகரித்த அருள்குமார் என்பவரை குருவின் தூண்டுதலின் பெயரில் கொலை செய்த தூக்கி ராகுல் என்பவர் தலைமறைவு. போலீஸ் வலைவீச்சு. நாட்டின் அழிவிலிருந்து காப்பாற்றும் முயற்சியில் வீர மரணமடைந்த அருள்குமாருக்கு தமிழக அரசின் சார்பில் மிக உயர்ந்த விருதான அர்ஜுனா விருது வழங்கப்பட உள்ளது. மேலும் இவரது உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதல்வர் தலைமையில் 72 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட உள்ளது. ஆனால் இந்த குற்ற செயலை நிரூபிக்க ஆதாரமாக இருந்த வீடியோ காட்சியை நீதிபதியிடம் ஒப்படைத்தவர்கள் யார் என்று தெரியவில்லை.